A very good morning and welcome to our daily devotion. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது Psalms chapter 23. ஸோ Psalms 23ல நம்ம verses 1 to 4 பார்க்க போகிறோம். ஸோ சங்கீதம் 23 அதில் 1லேருந்து 4வது வசனம் வரைக்கும் பார்க்க போகிறோம். ஒரு சின்ன சம்மரியா, இது இந்த சங்கீதம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சங்கீதம், பட் ஸ்டில் ஒரு சின்ன சிம்பிள் சம்மரியா. வெரி சிம்பிள், Psalm that redefines security. உங்களுக்கு செக்யூராக இருக்குது, செக்யூரிட்டியை பற்றி ஒரு சின்ன ரீடெஃபினிஷன் மாதிரி. ஏன்னா you know this psalm, even though நம்ம கீவேர்ட்ஸில் பார்த்தாலே தெரியும். இட்ஸ் நாட் தி ஆப்சன்ஸ் ஆஃப் வேலிஸ், நாட் தி ஆப்சன்ஸ் ஆஃப் வேஸ், இல்லை நம்மளுக்கு தெரியாத பாதை அந்த மாதிரி இல்லாமல், பட் இட்ஸ் த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஹூ, நம்ம யார் கூட இருக்கிறோம், யாரோட பிரசனத்தில் இருக்கிறோம், அந்த ரிமெம்பரன்ஸ்லேயே நம்ம நடக்கணுன்றத இந்த 1 to 4ல் ரிமைண்டர் ஆகுது. அகெயின் நம்ம கீவேர்ட்ஸை பார்க்குறோம். verse 4. So Psalms chapter 23 verse 4, which says, even though I walk through the valley of the shadow of death, I will fear no evil, for you are with me. Nobody சொல்றேன், even though I walk through the valley of the shadow of the death, I will fear no evil, for you are with me. So இதில் நம்ம என்ன எடுக்க போகிறோம் டேக் அவேனா, வெரி சிம்பிள். The promise is that through God, the dark valleys, the God நம்மளை என்ன பண்ணுவார், இந்த டார்க் வேலிஸ்னால் என்னென்னா, இப்போ இந்த எக்ஸாம்பிளில் இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சில் இந்த சாமிஸ்ட் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு ஷெப்பர்டு ஒரு ஆடுங்களை கூட்டிகிட்டு போகிற மாதிரி ஒரு அனாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் இந்த டார்க் வேலிஸ்? பிகாஸ் அந்த டைமில் இஸ்ரேலோட அந்த டைமில் ஷெப்பர்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஆடுங்களை மேய்க்க கூப்பிட்டு போகும்போது என்ன பண்ணுவாங்க, நிறைய பேரோட ஆடுங்களை சேர்த்து கூட்டிகிட்டு போய் எப்படி கூட்டிகிட்டு போவாங்க, வெளியே சிட்டியோட அவுட்ஸ்கர்ட்ஸில் போய் எங்கெங்கெல்லாம் நல்லா நைஸ் கிராஸ் இருக்கும், நிறைய வேலிஸ் இருக்கும், தூரமாக போய் ஆடுங்க அங்கே மேய்க்க வச்சுட்டு தான் என்ன பண்ணுவாங்க, திரும்பி கொண்டு வருவாங்க. அதுலேயும் அந்த வழியில் போகிறதுக்கு அவங்க என்ன பண்ணும், நிறைய நார்மலாக மக்கள் மூவ் பண்ணாத பாத்துலலாம் போகணும். ஏன்னா அந்த மாதிரி இடத்துல தான் ஆடுங்களுக்கு மேய்க்கிறதுக்கு நல்ல இடம் இருக்கும். ஸோ என்ன போவாங்க, இந்த மாதிரி வேலிஸ் போவாங்க, இந்த மாதிரி பெரிய வேலிஸ், இந்த மலைக்கு சைடில் இருக்க ஹில் சைட்ஸ் எல்லாம் இருட்டாக இருக்கும் சிலவாட்டி. ஏன்னா அந்த குகை வேலிஸ் 2 சைடும் என்ன இருக்கும், 2 சைடும் பெரிய பெரிய மலை இருக்கும். அப்போ என்ன இருக்கும், அந்த நடுவில் இட் வில் பி வெரி டார்க். அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க, ஆடுங்களை கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல ஆடுங்க பயப்படாது. ஏன் தெரியுமா? ஏன்னா ஆடுங்களுக்கு தெரியும், எனக்கு என்ன ஆனாலும் என் கூட இருக்க ஷெப்பர்டு என்ன இருந்தாலும் என்ன பார்த்துப்பாரு, அந்த மேய்ப்பர் என்ன இருந்தாலும் பார்த்துப்பாரு. ஏன்னா ஷெப்பர்டா தட் ட்ரெயின். உங்களுக்கே தெரியும், டேவிட் ஒரு ஷெப்பர்டாக இருந்து எவ்வளோ பண்ணியிருக்காருன்னு, எத்தனை மிருகங்களை வீழ்த்தியிருக்காரு, and how skilled he was at fighting. ஸோ அதே மாதிரி தெரியும், அந்த ஆடுங்களுக்கு தெரியும் என்ன ஆனாலும் என் மேய்ப்பர் என்ன பாதுகாப்பாங்க. சிமிலராக இங்கே அதே மாதிரி தான் என்ன சொல்கிறாரு, நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம என்ன போவோம், நிறைய இந்த மாதிரி வேலிஸ், நிறைய இருண்ட பாதைகளில் நம்மளும் கண்டிப்பாக போவோம். ஏன்னா திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் we are experiencing life. ஸோ நிறைய இது நம்மளுக்கு புதுசாகவும் பயமாகவும் அன்எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கும். ஆனால் இந்த சங்கீதம் மூலமாக நம்மளுக்கு என்ன ரிமைண்ட் பண்ணுறாங்கன்னா, நம்ம நடந்தாலும் நம்மளை நடத்துகிறவர் இஸ் நாட் அஃப்ரேட். நம்ம பயந்தாலும் நம்ம கூட நம்மளை நடத்திட்டு வரவருக்கு என்ன பயம் இல்லை. நம்ம பயந்தாலும் நம்ம கூட வரவருக்கு என்ன இருக்குது, இஸ் ஸ்ட்ராங். நம்ம வீக்காக இருந்தாலும் அவர் ஸ்ட்ராங். ஸோ நம்ம அந்த ஆடுங்க மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், அந்த மேய்ப்பரை நம்பி பயப்படாமல் இருக்கணும். அதான் நம்மளுக்கு இந்த சாமிஸ் ரிமைண்ட் பண்ணுறாரு. பிகாஸ் ஈவன் தோ வி வாக் த்ரூ த வேலி ஆஃப் த ஷேடோ ஆஃப் டெத், ஐ வில் ஃபியர் நோ ஈவில், ஓ யூ ஆர் வித் மீ. அந்த யூ ஆர், அந்த யூ very simply is God. For God is with us, nothing should scare us. For God is with us, why should we be afraid? அதுதான் இங்கே வெரி சிம்பிளாக சொல்கிறேன். ஸோ என்னன்னா, நம்ம வாழ்க்கையில் என்னாகும், நம்ம நிறைய சோதனைகள் இருப்போம், நிறைய கஷ்டத்தில் இருக்கோம், you will go through a lot of uncertain situations. அந்த சிச்சுவேஷனை நம்ம என்ன தெரியுமா நினைப்போம், என் சூழ்நிலை யாருக்குதான் தெரியும், இந்த கஷ்டம் யாருக்குதான் தெரியும். There is always one person who has gone through நாட் ஜஸ்ட் எக்ஸாக்ட்லி நம்ம போனது மட்டும், நம்ம போனதையும் மீறி அனுபவிச்சிருக்காரு ஜீசஸ். நம்ம போன வழியோட ஜீசஸ் அனுபவிச்சிருக்காரு, நம்ம பட்ட பசியோட அதிகமாக அனுபவிச்சிருக்காரு, நம்ம பட்ட விட்ரையலோட நிறைய அனுபவிச்சிருக்காரு, நம்ம பட்ட துக்கத்தோட நிறைய அனுபவிச்சிருக்காரு. ஸோ நீங்கள் எந்த நெகட்டிவ் எமோஷன் சொன்னாலும், நெகட்டிவ் இந்த சென்ஸ் பேட் எமோஷன் சொன்னாலும், நம்மளையும் மீறி அதிகமாக யார் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கா, ஜீசஸ். அந்த ஜீசஸ் தான் நம்ம யார், நம்மளோட ஷெப்பர்டு. ஸோ அவர் நம்ம கூட இருக்க போது நம்ம எந்த சூழ்நிலை இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும், we should not be afraid, we should not be feared. நம்ம பயப்படக்கூடாது. அதுதான் இந்த சங்கீதத்தில் என்ன பண்ணுறாரு, அருமையாக இந்த psalmist is reminding us, even though I walk through the valley of shadow of death,
I will fear no evil, for you are with me. ஸோ ஜீசஸ் இருக்கிறதுனால நம்மளை எம்பத்தைஸ் பண்ணுற காட். தட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் திங். ஜீசஸ் நம்ம ஃபீல் பண்ணுறது தெரியும். ஸோ அவர் நம்ம கிட்ட வந்து ஒரு டிஸ்டன்ட் ரிலேட்டிவாக இல்லை. ஓ சரி கஷ்டப்பட்டியா, ஓகே, அவருக்கு தெரியும் கஷ்டம் எந்த மாதிரி. ஸோ he is there with us, guiding through us. ஸோ நம்ம அந்த தனிமையில் இருந்தால் always remember that God is also there with us and he will guide us through it. That is what I want us to take away. ஒரு சின்ன prayer. Our loving Heavenly Father, thank you for this beautiful verse and the beautiful chapter and this beautiful section reminding us that you are our shepherd, Lord, that you are always there guiding us in the valleys, in the darkness, in the depths, that you are always there looking out for us, Lord. And also, Lord, thank you for this reminder that you are not a God who is just distant, but you are a God who is an empathizing God. You know what we've gone through and more, Lord. You know that the pain that we've gone through, the betrayal that we've gone through, the suffering that we've gone through, and more, God. So thank you for being there for us, Lord. Thank you for gracefully accepting us, Lord. Lord, give us the wisdom and enable us to remember this all the days till the rest of our lives. All of this in Christ's name I pray.